சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ பாத்திருக்கனே. அப்படின்னா பேசாம நீ கேட்கிற விதத்துல உனக்கு வேற விதமா கதை சொல்லட்டுமா? நான் இப்போ இட்டாச்சி உச்சிஹா பத்தி சொல்ல போறேன். நீ உன் அண்ணனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு ஒண்ணுமே அமத்தரசுவ இட்டாச்சி உனக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்கான் போல. இட்டாச்சி இறந்த என்ன கொல்ல உனக்குள்ள ஒரு ஜிட்சுவ விதைச்சிருக்கான். நான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான். நீ என்னோட ஷேரிங்கன்ன பார்த்தோன்னே உனக்குள்ள இருக்கிற அமத்தரசு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உனக்குள்ள வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை இட்டாச்சிக்கு என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரியாது. இல்லாட்டி இந்நேரம் நான் கண்டிப்பா பிணமா தான் இருந்திருப்பேன். ஆனா இட்டாச்சியோடைய இந்த கடைசி ட்ரிக் என் மேல வேலை செய்யலங்கிறது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உன்னை காப்பாத்ததான் அவன் இதையெல்லாம் பண்ணிருக்கான். சொல்ற உனக்கு உன் அண்ணனை பத்தி எல்லாமே தெரியும் நினைக்கிற, ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. நீ தேவையில்லாம ரொம்ப குழப்பிக்கிற. ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது குழப்பமா தான் இருக்கும். ஆனா நான் உன்கிட்ட சொல்ல போற எல்லாமே உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி அவன் தனியா இல்ல, அவன் கூட ஒரு கூட்டாளி இருந்ததா இட்டாச்சி சொல்லியிருக்கான் இல்லையா? என் பேரு மாதராவ் உச்சிஹா. இட்டாச்சிய பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதை எதையும் உணரா. இட்டாச்சி எதுக்காக உன் கண்ல அமத்தரசுவ விதைச்சான்னு உனக்கு தெரியுமா? நாம ரெண்டு பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாதுங்கிறதுக்கு தான் அவன் அப்படி பண்ணா. நான் சொல்றத முழுசா கேட்டேன்னா உனக்கே புரியும். இட்டாச்சியுடைய உண்மையை பத்தி தெரிஞ்சவங்க 3. ஆனா அவனை பத்தின உண்மைகள் எனக்கும் நல்லா தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு அவனை பத்தி உண்மைகள் தெரியும்னு அவனுக்கு தெரியாத. அதே சமயம் அவன் என்ன கொஞ்சம் கூட நம்பாததுனாலதான் அவன் உன்கிட்ட என்ன வரவிடாத மாதிரி பண்ணிருக்கான். ஒருவேளை அதையும் மீறி நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்தா அமத்தரசு வழியா என்ன அழிச்சிடலாம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஷரிங்கன்னு உன்கிட்ட காமிச்சுதான் பேசணுங்கிறத அவன் முன்னாடியே கணிச்சிருக்கான். எத்தனை வருஷத்துல இப்பதான் இதை கவனிச்சிருக்கியா? இப்பதான் பாக்குறேன். சரிதான், புரிய வைக்க முடியுதான்னு நான் பாக்குறேன். உச்சிஹா கிளானோட மூதாதையர்கள் தான் இந்த போலீஸ் போர்ஸ இந்த லீஃப் வில்லேஜுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்க. போலீஸ் போர்ஸுக்கு ஒரு சிம்பிளை உருவாக்கணும்னு நினைச்சப்ப நம்ம ஃபேமிலி கிரஸ்ட பயன்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு பல காலங்களா உச்சிஹா கிளானால தான் இந்த கிராமத்துல அமைதி நிலவுது. இந்த கிரஸ் தான் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். நான் செய்வேன். என்ன மன்னிச்சிடு சாஸ்கே, இன்னொரு நாள் கண்டிப்பா கத்து கொடுக்கறேன். எழுந்துட்டியா? என்ன மன்னிச்சிடு சாஸ்கே, நான் சாதாரணமா பேசினா நீ கேப்பியான்னு தெரியல, அதனாலதான் நான் உன்னை கட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எதிரி, அவன் என் அப்பா அம்மாவை கொன்னவன், என் மொத்த கிளானையும் அழிச்சவன், அவன் ஒரு துரோகி, அவன் அக்காட்சிய சேர்ந்தவன், அவன் மோசமானவன். அன்னைக்கு ராத்திரி அவன் உச்சிஹா கிளானை கொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜை விட்டே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆனா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன். ஹிடன் லீஃப் வில்லேஜோட தலைவர்கள் சொன்னதுனாலதான் அவன் அப்படி செஞ்சான். அப்புறம் இதுதான் இட்டாச்சியோடைய உண்மைகளை பத்தின ஒரு ஆரம்ப புள்ளி. அவனோட மிஷனா? அன்னைக்கு ராத்திரி இட்டாச்சி அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை தான் முடிச்சு கொடுத்தான். ஒரு வழியா இப்பவாவது அமைதியா கேக்குறிய? ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. இட்டாச்சிய பத்தியான உண்மைகள் உன்கிட்ட நான் சொல்லணும்னா ஹிடன் லீஃப் வில்லேஜ் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துக்கே நான் உன்னை கூட்டிக்கிட்டு போகணும். விதிப்படி ஆரம்பத்துல இருந்தே இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண இட்டாச்சிய பயன்படுத்திக்கிட்டாங்க. அது தெரிஞ்சும் அவன் தன்னைத்தானே தியாகம் பண்ணா. நான் போருக்கு போகாத நாளே கிடையாது. பவர் தான் முக்கியங்கிற காலகட்டம் அது. அதனாலேயே நான் என் நண்பர்களையும் தம்பியையும் தியாகம் பண்ணி அதிக அளவுல பவரை ஆட்கொண்டு சண்டைக்கு போயிட்டு இருந்தேன். என்ன சொல்ற? ஒரு வழியா நான் எதிர்பார்த்த மாதிரி மங்கைக்கு ஷாரிங்கன் எனக்குள்ள உயிர் தெழுந்தது. உச்சிஹா கிளானோட தலைவனாவும் நான் ஆனேன். அந்த பவரை பயன்படுத்தி நான் நினைச்சதை விட அதிகமாவே செஞ்சு கிளானோட சண்டைக்கு போனேன்.
அதனாலேயே வேற வழி இல்லாம செஞ்சு கிளானோட தலைவனான ஹஷிராமாவை நான் எதிர்த்துக்கிட்டு இருந்தேன். ஹஷிராமா ஹுட் ஸ்டைல் செஞ்சு எதிர்கால முதல் ஹோக்காகே அவன்தான். நிஞ்சா உலகத்தோட அழிக்க முடியாத சக்கரவர்த்தி அவன். நான் அதிகமா மதிச்ச ஒரே மனுஷனும் அவன்தான். Save big on festive decor on Misho. Download now. ஹோகாகே அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெற்ற ஹஷிராமாவோட தலைமையில அந்த செஞ்சு கிளான் யாருமே தவிர்க்க முடியாத கிளானுங்கிற ஒரு பட்டத்தோட எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு கிளானா மாறுச்சு. அவங்க ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது உச்சிஹா கிளான ஒரு அடி எடுத்து வச்சோம். அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான ஒரே சக்தி நம்ம கிட்ட தான் இருந்தது. ஒரு நாடு செஞ்சுவை கூப்பிட்டுச்சுன்னா அவங்களோட எதிரி நாடு உச்சிஹாவை தான் கூப்பிடுவாங்க. அப்படித்தான் நாங்க பரம எதிரிகளான ஹோகாகேயோட தலைமை பொறுப்புக்கு அடுத்தது யாரு வர போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. உனக்கே தெரியும், ஹஷிராமா செஞ்சு தான் அந்த இடத்த முதல்ல பிடிச்சது. இந்த ஊரும் நாடும் அவரை ஒண்ணு சேர்ந்து தேர்ந்தெடுத்தது. இது மூலமா உச்சிஹா ஒரு பொருட்டாவே தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால கிளானோட பாதுகாப்புக்காக இந்த பொறுப்பை எங்கள ஒருத்தருக்கு தர சொல்லி கேட்டோம். ஆனா இது மூலமா ஹஷிராமாவோட கருத்து வேறுபாடு ஏற்படும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். வெளியில போன நான் பழி வாங்குறவனா திரும்பவும். ஆனா அதுல நான் தோத்து போயிட்டேன். ஃபைனல் வேலின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல நடந்த சண்டையில நான் இறந்துட்டேன்னு எல்லாருமே நம்பினாங்க. அதுதான் உண்மைன்னு ஹஷிராமா கடைசியா உச்சிஹா கிளானை அழிக்கிறதுக்கான ஒரு சம்பவமும் நடந்தது. சம்பாவோட விஷுவல் பவர்னால மட்டும்தான் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை கட்டுப்படுத்த முடியும். அதனால இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உச்சிஹா தான் இருக்கான்னு ஊருடைய தலைவர்கள் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அது தவிர்க்க முடியாம நடந்த ஒரு இயற்கை பேரழிவு. அதுக்கும் உச்சிஹாஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் உச்சிஹாஸ் தான் இப்படி ஒரு சதிக்கு காரணம்னு, இந்த ஊரோட தலைமை பொறுப்பு அவங்க கிட்ட வரணும்னு தான் அவனுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு தவிர்க்க முடியாத ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் வேற வழி இல்லாம எங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்க. ஆண்புவை வச்சு எங்களை தீவிரமா கண்காணிக்கவும் செஞ்சாங்க. இதனாலேயே நாங்க மொத்தமா தனித்து விடப்பட்டோம். அவநம்பிக்கையினால ஏற்பட்ட வெறுப்பினால கடைசியில அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த ஊர் மொத்தத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக உச்சிஹா கிளான் ஒரு புது உச்சிஹா. அதுக்கப்புறம் நாம அதிக அளவுல கஷ்டப்பட ஆரம்பிச்சான். பையா இருந்தானா? நீ உச்சிஹாவா இருந்துமே உனக்கு எந்த உண்மையும் சொல்லப்படல. ஏன்னா அப்ப நீ ஒரு சின்ன பையன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த திட்டமிடப்பட்ட கூப்போட மொத்த மூளையா செயல்பட்டது உன்னுடைய அப்பா ஃபுகாகு தான். உங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இட்டாச்சி ஆன்பு பிளாக் ஆப்ஸ்குள்ள ஸ்பையா போனா. இட்டாச்சி, நம்மளோட கிளானோட பிரதிநிதியா வில்லேஜ் நர்வ் சென்டர்ல நீ இருக்க வேண்டியது அவசியம். நான் சொல்றது உனக்கு புரியுது தானே? ஆனா எல்லாமே அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டு இருந்தது. உச்சியா சம்பந்தமா எல்லா தகவல்களையும் வில்லேஜுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததே அவன் தான். சுருக்கமா சொல்லணும்னா அவன் ஒரு டபுள் ஏஜென்ட். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாதுச்சது இல்ல. அதனால கண்டிப்பா நான் அவனுடைய காரணத்தை சொன்னாலும் உனக்கு புரியாது. The third great ninja war. அது நடக்கும்போது இட்டாச்சிக்கு 4 வயசு. அப்பவே பல பேர் சாகிறத அவன் கண்ணால பார்த்தான். அந்த சின்ன வயசுல அவன் போர் அனுபவிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. போருங்கிறது ஒரு பெரிய நரகம். அந்த நரகம் தான் அவன் ஒரு பெரிய தைரியசாலியா மாத்துச்சு. அதனாலே ஊரோட நிம்மதியும் சமநிலையும் முக்கியங்கிறது அவனுடைய ஆழ் மனசுல பதிய ஆரம்பிச்சது. தான் கிளானோட குறிக்கோளை நிறைவேற்றுற ஒரு கருவியா இருக்க ஒரு மிஷன்ல அவனை ஈடுபடுத்தினாங்க. அதுக்கு உச்சிஹாஸை எதிர்க்க அவங்களுக்கு ஒரு ஷாரிங்கன் தேவைப்பட்டது. அந்த மிஷன் என்னன்னா உச்சிஹா கிளான்ல ஒருத்தரை விடாம எல்லாரையும் அழிக்கிறது.
नमस्कार दोस्तों, योर ब्लेसिंग करके हम लोगों ने एक नया आप लोगों की कृपा से मतलब இந்த மிஷனை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமா? வேற வழியே இல்லாம இந்த முடிவெடுக்காம தள்ளப்பட்டான். இத்தனை நாளா தான் பார்த்து பழகின அத்தனை பேரை அவன் கையாலேயே கொல்லணுங்கிற அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுமா? ஆனா உச்சியா சேர்ந்தவங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா கூட உச்சியா பக்கமும் சரி, லீஃப் வில்லேஜ் பக்கமும் சரி, அழிவுங்கிறது உறுதியாயிடும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு மத்த நாடுகள் உள்ள வரும். இது மூலமா 4வது கிரேட் நிஞ்சா வார் வெடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். உச்சியா கிளானோட இந்த பேராசைனால சம்பந்தமே இல்லாத பல பேர், பல அப்பாவி மக்கள் அவதிப்படுவாங்க. தேவையே இல்லாம கொத்து கொத்தா மக்கள் சாக வேண்டிய நிலைமை வரும். நீ இட்டாச்சியா இருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? இட்டாச்சி அவன் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் கிளான தான் கையாலேயே கொல்லணுங்கிற முடிவுக்கு அவன் தள்ளப்பட்டான். இதனால உச்சியா அவன் வெறுத்தான்னு கிடையாது, அவன் கடமையை மட்டும்தான் செஞ்சான். வில்லேஜோட ஒடுக்குமுறை ஒரு பக்கம், அதனால எழுந்த வெறுப்பு இன்னொரு பக்கம். எல்லா பழியும் தான் தோள் மேல சுமந்தான். யாருக்குமே இட்டாச்சி எடுத்த முடிவையோ அவன் செய்த தியாகங்களையோ கேட்க தகுதி கிடையாது. ஆனா நான் உயிரோட இருக்கேங்கிற விஷயத்த இட்டாச்சி எப்படி கண்டுபிடிச்சான் தான் தெரியல. என்ன தேடி வந்தவன் என்கிட்ட ஒரு உதவி கேட்டான். உச்சியாவை பழிவாங்கிற என்னோட மன எண்ணம் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் அங்கிருந்து தனியா கிளம்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இட்டாச்சி அவனோட கிளானுக்கு எதிராக எனக்கு உதவுனான். ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சூழ்நிலையை மாத்தணும்னு தேர்ட் ஹோக்காக முடிவு பண்ணாரு. உச்சியாச ஒண்ணு சேர்த்து சமாதானம் பேசலாங்கிற அளவுக்கு அவர் தயாரா இருந்தாரு. ஆனா காலம் கடந்து போக அவருடைய முயற்சியும் வீணாயிடுச்சு. அந்த ராத்திரியும் வந்தது. அவன் விதியை அவனே உணர்ந்தான். தான் மொத்த கிளானி அழிச்ச கொலைப்பழியோட எல்லாரையும் கொலை பண்ணி ரோக் நிஞ்சாவா ஆகிறதுக்கு வரைக்குமே எல்லாமே அந்த மிஷனுடைய ஒரு பகுதி தான். இட்டாச்சி தன்னுடைய கடமையை மொத்தமா நிறைவேற்றினா. ஆனா அப்ப அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவனால தான் சொந்த தம்பிய கொல்ல முடியாம நின்னது மட்டும்தான். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில 3வது ஹோக்காகவே சந்திச்சு டான்சோ கிட்ட இருந்தும் மத்தவங்க கிட்ட இருந்தும் உன்னை பாதுகாக்க சொல்லி கேட்டான். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊர் சம்பந்தப்பட்ட மொத்த தகவல்களையும் எதிரி நாட்டுக்கு தூக்கி கொடுத்துடுவேன்னு டான்சோ கிட்ட மிரட்டினதுக்கு அப்புறமா தான் அவன் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனான். எல்லாத்த விடவும் அவனுக்கு நீதான் முக்கியமா இருந்தாலும் உன்கிட்ட அவனால முழு உண்மையும் சொல்ல முடியல. அதனாலதான் ஏதோ அவனால முடிஞ்ச உண்மைகளை சொன்னான். இதெல்லாம் போய் நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னா வாய்ப்பே இல்ல. உனக்கு பிடிச்ச ஒரு அண்ணனா உன் கூட இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. உன்னோட திறமைகள் என்னோட திறமைகளை பரீட்சிக்க எனக்கு சமமான ஒரு ஆளை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு அந்த திறமை இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்ன வெறுக்கணும்னு உனக்கு தோணுதில்ல, என்ன தோக்கடிக்கணும்னு உனக்கு வெறி வருதில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இன்னும் அவனுக்கு புரியல. நீ கவலைப்படாத, உன்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனால நீ என்ன ஒரு நாள் கொல்லணும்னு நினைச்சனா, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சனா, நான் உனக்கு பிச்சை போட்ட இந்த உயிரை காப்பாத்திக்கிட்டு வாழு. இங்க இருந்து ஓடி போயிடு. உன்னை நீ கவனமா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கண்கள் சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் என்னை எதிர்த்து சண்டை போடவா. உன்னை பலசாலி ஆக்கதான் அவனை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலைய அவன் உனக்கு உருவாக்கி கொடுத்தான். இடன் லீஃப் வில்லேஜோட பெருமைக்குரிய கிளான்னா அது உச்சிஹா கிளான்னு நீ நம்பணும்னு அவன் முடிவு பண்ணா. அதே போல இந்த உண்மை எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு ஹோகாகே கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போனவன் உனக்கு புது புது சக்திகளை கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக நீ அவனை எதிர்த்து சண்டை போடணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இதுதான் இட்டாச்சியுடைய உண்மை. நீ இப்படியெல்லாம் எதிர்த்து செயல்படணுங்கிறது கூட அவனுடைய திட்டம் தான். அதனாலதான் அந்த சண்டையில உனக்கு அவன் அவ்வளோ பிரஷரை கொடுத்தான். அது ஏன்னு நீ இப்ப கண்டுபிடிச்சிருப்ப. இப்பவாவது உனக்கு புரியுதா இல்லையா?
ஒரு வழியா நான் வந்து அந்த கர்ஸ் மார்க்ல இருந்து விடுவிச்சா உனக்குள்ள இருக்கிற மாங்கைக்கு ஷாரிங்கனை எழுப்பதா உனக்கு நெருக்கமா இருந்த ஒருத்தனையும் அந்த சண்டையில அவன் கொன்னா. இந்த சண்டையில மொத்த முடிவையும் எடுத்தது இட்டாச்சி தான். இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னுடைய கண்ணை எடுக்கிற நாம கடைசி வரைக்கும் நாடகம் ஆடிட்டு இருந்தா. எல்லா பழியும் அவனே எடுத்துக்கிட்டு தான் வளர்ந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போய் தான் ஊருக்கு ஆபத்தா இருந்த அக்காட்ஸ்கியை கவனிச்சுக்கதான் அவன் அக்காட்ஸ்கிக்கே வந்து சேர்ந்தான். உனக்கு தெரியுமா? அவனுக்கு எப்படி உன் மேல ஒரு பாசம் என்னைக்குமே இருந்ததோ அதே போலதான் லீஃப் வில்லேஜ் மேலேயும் ஒரு கருணை இருந்துச்சு. இன்னும் பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்த 3வது ஹோக்காக இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் அந்த ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சான். இப்பவும் அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு டான்ஸாவையும் மத்தவங்களையும் மிரட்டணும்னு முடிவெடுத்துதான் அவன் அங்க வந்தான். இனிமே நாம ஹெபி கிடையாது. இன்னையில இருந்து நம்ம